வணக்கம். 2வது பருவம் பயிற்சி 4.1ல் 4.1ல் உள்ள 12 கணக்குகளை ஏற்கனவே பார்த்தோம். இப்போ 13வது கணக்கு நம்ம பார்க்க போகிறோம். 13வது கணக்கில் அதாவது படம் கொடுக்கல, நம்மளே தான் படம் போட்டுக்கணும். படம் போட்டால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ட்ரையாங்கிளை வரைஞ்சிக்கிட்டு அதில் கொடுக்கப்பட்ட அளவுகளை என்ன செய்யணும், குறிச்சிக்கணும். என்ன செய்யணும், எல் உச்சியில் எல்லுன்னு கொடுத்துக்கிறோம், இதை வந்து எம்முன்னு கொடுத்துக்கிறோம், இதை வந்து என்னன்னு கொடுத்துக்கிறோம். இங்கே அளவெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓ வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எம் என்னானது ஓ வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஓ வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆங்கிள் எம்எல்என் என்னது 100 - x. அப்போ இந்த கோணம் 100 - x. எல்எம்என் இந்த கோணம் 2x. இந்த கோணம் 2x. இங்கே ஆங்கிள் எல்என்ஓ, அதாவது இந்த வெளிக்கோணம் என்னது 6x - 5. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸின் மதிப்பு கேட்குறாங்க. அதாவது ஆங்கிள் எல்லையும் ஆங்கிள் எம்மையும் கேட்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லும்படி இந்த வெளிக்கோணமானது இந்த 2 உட்கோணங்களுக்கும் சமம். ஆங்கிள் எல்லுக்கும் எம்முக்கும் உட்கோணங்களுக்கு சமம். அப்போது 100 - x + 2x = 6x - 5. அப்போ நம்ம என்ன செய்யணும், 100ஐயும் இந்த நம்பர்லாம் ஒரு பக்கமாக ஆக்கிடணும், எக்ஸெல்லாம் ஒரு பக்கமாக ஆக்கிடணும். அப்போ ப்ளஸ் 2x, இங்கே ப்ளஸ் 2x, இங்கே ஒரு -x இருக்கிறதால வெறும் எக்ஸ் மட்டும்தான் வரும். இங்கே 6x - 5, இந்த 6x - 5, இந்த -5 இந்த பக்கம் வந்ததுன்னாக்கா ப்ளஸ் ஆகிடும். அப்போ இங்கே 105 ஆகிடும். நம்பர் 105 ஆகிடும். இப்போ இந்த எக்ஸையும் அந்த பக்கம் போயிட்டாக்கா 5x வரும். 5x = 105. அப்போது x = 21 டிகிரி. எக்ஸுக்கு மதிப்பு என்னது, 21 டிகிரி. இதனுடைய கணக்குக்கு 21 டிகிரி தான் விடை. இங்கே 14வது கணக்கு பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள படத்திலிருந்து எக்ஸின் மதிப்பை காண்க. கொடுக்கப்பட்டுள்ள படத்திலிருந்து இதெல்லாம் கலைச்சிக்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள படத்திலிருந்து எக்ஸின் மதிப்பை கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸ் வேல்யூ கேட்குறாங்க. இந்த எக்ஸ் வேல்யூ எதுக்கு சமம்னு சொல்லியிருக்கான், இந்த வெளிக்கோணமானது அதனால் ஏற்படும் 2 உட்கோணங்களுக்கு சமம்னு சொல்லியிருக்கான். அப்போ எக்ஸ் 110 டிகிரி. 60 + 50 110 டிகிரி. ஈஸியாக போட்டுடலாம். அப்படி இல்லைன்னாலும் இப்போ இந்த 14வது கணக்கில் நம்ம இந்த வெளிக்கோணமானது, இந்த எக்ஸ் என்ற வெளிக்கோணமானது அதனால் ஏற்படும் 2 உட்கோணங்களுக்கு சமம். அதாவது இப்படி ஒரு கோணம் இருக்குது. இப்போ இங்கே உள்ள வெளிக்கோணம் எக்ஸ். இங்கே கோணம் எவ்வளோ, 50 டிகிரி. இந்த கோணம் எவ்வளோ, 60 டிகிரி. இதெல்லாம் கண்ணால் பார்த்த உடனே சொல்லக்கூடிய ஆன்சரு. அதனால் டக்குன்னு இதை ரெண்டுத்தையும் கூட்டி என்ன செய்யணும், 110. 110னா எக்ஸும் 110ன்னு சொல்லிடணும். இன்னொரு மெத்தட்லேயும் நீங்கள் போகலாம். 50 60 ஒரு முக்கோணத்தின் கோணங்களின் கூடுதல் 110. அப்போ 110ல் 180. அப்போ 110 போயிடுச்சுன்னா இது 70. அப்புறம் இது 110ன்னு சொல்லலாம். நீங்கள் இந்த மெத்தடில் கண்ணால் பார்த்த உடனே எந்த ப்ராசஸும் செய்யாமல் டக்குன்னு நீங்கள் இதுக்கு விடைய சொல்லிடலாம். அடுத்தது லாஸ்ட் கணக்கு பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பயன்படுத்தி எக்ஸின் மதிப்பை காண்க. நம்ம கணக்கை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு செஞ்ச ஆன்சரை டக்குன்னு கொண்டு வந்துடணும். நம்ம ப்ராசஸ் பண்ணி போட்டாக்கா இந்த என்எம்எம்எஸ் போன்ற தேர்வுகள்லாம் நம்மளுக்கு டைம் எடுக்கும். இந்த கொஷினில் டைமை சேவ் பண்ணால் அடுத்த கொஷினுக்கு அந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம். அதன் அடிப்படையில் எது ஈஸியஸ்ட் மெத்தடோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இங்கே பாருங்கள், நான் சொன்னதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எக்ஸ் டிகிரி, இந்த கோணம் எக்ஸ் டிகிரி எவ்வளோ, இது ஒரு சமபக்க முக்கோணம் இல்லையா, இது ஒரு சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணம்னா இவனும் 60 இவனும் 60 இவனும் 60 தான். அப்போ இவன் 60ன்னா இவன் 120. இப்போ இப்படியும் நம்ம சொல்லலாம். அல்லது இந்த மெத்தடில், நான் சொன்ன இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த கோணமானது இந்த ஆப்போசிட் ஆங்கிளுக்கு ஈக்குவல். அப்போ திஸ் இஸ் 120 டிகிரினா எக்ஸ் வேல்யூ இஸ் 120 டிகிரி.
அதுமாரி ரொம்ப ஈஸியாக நம்ம இதுக்கு வந்து 120 டிகிரி ஆன்சர். இந்த எக்ஸ் வேல்யூக்கு 120 டிகிரி, இதுக்கு வந்து 110 டிகிரி. இந்த மாதிரி எளிமையாக நம்ம போட்டுக்கிட்டு போகலாம். நல்லா குயிக்காக போடணும். அதான் வந்து நம்ம வந்து ஈஸியாக மார்க் வாங்கிறதுக்கு அந்த ஒரு டெக்னிக். தேங்க்யூ சில்ட்ரன்.